ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஏஜ். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்மளோட சேனல் ஏஜே தமிழ் யூடியூப் சேனல். எப்பவுமே வீடியோ ரெகுலராக வர ஆரம்பிச்சோம் நம்ம சேனலில். நீங்கள் விளாக் வீடியோ எதுனாலும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது இடத்துக்கு போகணுன்னாலும் சொன்னால் அப்போயே போய் விளாக் போடுவேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அட்டைப்பாடிக்கு போகிறோம். நம்ம இப்போ என்னென்னா ஸ்ப்ளெண்டரில் ஃப்ரெண்டு போகிறான் பாருங்க. பூனா வந்துட்டு இப்போ பின்னாடி தான் நான் போகணும். இப்போ இன்னும் 2 ஃப்ரெண்டு, மொத்தம் 3 வண்டியில் போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 ஸ்ப்ளெண்டரு. சாரிங்க யாரும் குறுக்கோவில் வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அவங்க டக்குன்னு வளைஞ்சிட்டாங்க இண்டிகேட்டர் போடாமல். அதுதான் பெரிய பிரச்சனை. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு போகலாம். அதான் கைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய V3 ஸ்ப்ளெண்டரு எபிசோட் 2 அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, அதில் லீட் பண்ணி போயிட்டாங்க. நாங்கள் தான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் காந்திபுரத்துலேருந்து இங்கேருந்து அட்டைப்பாடிக்கு நாங்கள் போகணும். அங்கே ஒரு குளிக்கிற பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ்க்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ எப்போவுமே ஒரு ட்ரிப்பு போகிறாங்கிற பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா பிளான் பண்ணிடுவாங்க, பட் கடைசியில் ஒருத்தன் சொதப்பிடுவான். எல்லாருமே சொதப்பிடுவாங்க. இந்த பிளான் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் 10 மணிக்கே கிளம்ப வேண்டியது. என் ஃப்ரெண்டு சாமி கும்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அவன் சாமி கும்பிட்டு வரைக்கும் 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நான் ட்ரிப்புக்கு வரலன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 11 தான் கிளம்புனாங்க. சரி அப்புறம் எனக்கு போர் அடிச்சு சொல்லி நானும் கிளம்பிட்டேன் அப்படியே. இன்னொன்று டைம் இருக்கும்போது லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போதே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருங்க. தயவு செஞ்சு தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு சென்டஸ்ட்டாக போர் தான் அடிக்கும். என்னை பொறுத்து பிள்ளைய ரைடு பின்னாடி ஒரு வரலாம் எனக்கு போர் தான் அடிக்கும். நான் தனியாக போயிட்டு போனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் மட்டும் சோலோவாக அப்படின்னா எனக்கு பிடிக்காது. பட் நான் இருந்தாலுமே நான் வீடியோ எடுக்கனால தனியாக வந்துட்டுருக்கேன். எனக்கு 5 பேர் தான் மொத்தமே போகிறோம். இன்னொருத்தம் வந்து நல்லா இருக்கும், பட் யாருமே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்களுக்கு கொஞ்சம் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. பட் அவங்களும் பர்சனல் நல்லா இருக்கும். நிறைய மேரேஜ் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு பணம் இருக்காது, நிறைய பேர் பைக் இருக்காது, நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இருக்கிறவங்க இப்போ நம்ம பக்கத்தில் கூட அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க. அது வர்றவங்க வச்சு நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்க வேண்டிய டைம் கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த மெமரிஸும் மனசில் நிற்காது. நம்ம போயிட்டு வந்து மெமரிஸ் வந்து அன்றைக்கி நிற்காது. என்ன பொறுத்த ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் போயிட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. பட் யோசிச்சு இருந்தால் எந்த பிளானும் ஓகே ஆகாது. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு தான் இருக்கிறோம். பட் முன்னாடி ஒரு எபிசோட் போயிடுச்சு. ஒருத்தர் லொக்கேஷன் போடுவோம், ஒருத்தவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். இந்த தனியாக விட்டு போகிறது, இந்த கடைசியாக ஜாயின்மெண்ட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போனால் மொத்தமாக போயிடணும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இல்லை ட்ரிப் போகிறது. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பழகுங்க. தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இப்போ மனசு நிம்மதிக்கு வேணால் தனியாக போய்ட்டு வாங்க. பட் என்ஜாய் பண்ணணும், ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும். டைம் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, ஜாலியாக இருக்கும். அதே நிறைய பேர் லவர் கூட போங்க. லவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே. பட் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் பண்ணுங்கள், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நல்லா தெளிவாக தெரியுது பார்க்க 3 பேர் அவ்வளோ ஃபுல்லாக தெரியுது. தெரியுமே தெரியாம எங்கடா சாப்பிட்டது இல்லை போயிட்டு இல்லை என்ன போலீஸ் இருக்குமா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இப்போ தான் உள்ளே நம்ம போகிறோம். இதுக்கு தாண்டி போனால் தான் அட்டைப்பாடி. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த செக் போஸ்ட் தாண்டி உள்ளே போகணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் சரியாக தான் வரும். பட் ஹீல்ஸில் ஓட்டுறது தான் செம்ம ஜாலியாக இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு ஹேண்ட் ரைட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக பைக் ஓட்டால் நமக்கு செட் ஆகும். நமக்கு வந்துட்டு கீழே குனிஞ்சிட்டே ஓட்டுறது நமக்கு லாங் ட்ரைவ் செட்டே ஆகாது லைஃப் லாங்க்கு. அதனால் நான் ஹேண்ட் எனக்கு பிடிச்சது மாடி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா முரளி ஜாலி வந்துருக்கோம். நம்ம ஜாலி வந்துருக்கோமே, ஆல்ரெடி வந்துருக்கோம். நம்ம இங்கே வந்துருக்கோம் ஆல்ரெடி. நம்ம சேர்த்து போய் இங்கே ஆல்ரெடி வந்துருக்கோம். நம்ம மாட்டி வந்ததுக்கு வந்துருக்கீங்க கேட்குறேன். வந்ததுக்கு வர ஏவிட்டே வண்டி பயங்கரமாக இருக்குது. ஸ்பீடு அல்ல விட்டு வரும்போது ஸ்பீடு பறக்க விட்டு வர இப்போ முடிய அளவுக்கு ஸ்பீடு பயங்கரமாக வரும்போது தான் ரொம்ப வேகமாக. மேக்ஸிமம் V3 பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது. எல்லாருமே அதனால தான் ஹேண்டில் போய் மாடிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஒரு ஆம்பர் வளைச்சாலே தோட்டம் சூப்பராக இருக்கும், ஹீல்ஸ் சரியாகலாம். பட் நமக்கு இருந்தாலும் லாங் போருக்கு நம்ம கை ரொம்ப வலிக்கிறதுனால நம்ம ஆம்பர் ரைட் பண்ணியாச்சு. ஏன்னா இப்படியே ஓட்டினீங்க வச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப செட் ஆகாது. முதுகு பெயின் வரும், கை பெயின் வரும். பட் மாடிஃபிகேஷன் பண்ண ஆம்பர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணுங்க, நமக்கு செட் ஆகிற மாதிரி. என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே யமகாவோட தான் போட்டிருக்கிறேன் இந்த ஆம்பரு.
கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறது எப்படி செட் பண்ண சொல்லிட்டு. இது வந்துட்டு நான் Yamaha இதிலே போட்டதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இடிக்காமல் இருக்குது. அதுவும் ஹீல்ஸ் ஏரியா ஓட்டுறதுக்கு கார்னிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் பண்ணலாம். எனக்கு ஸ்டாக்கை விட இதான் பிடிச்சிருக்கு சீரியஸாக. அது இவ்வளோ வருஷம் ஏன்டா நான் இந்தமாரி ஹேண்ட்பேக் ரைட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஹீல்ஸில் கூட கார்னிங் வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குங்க, அவ்வளோ பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஓட்டு, கட்டடிச்சு ஓட்டுறதுலாம். சரி தெரியுதா? பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னா அப்படியே ஹெல்மெட் கரெக்டாக தான் இருக்கு. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோடில் என் ஃப்ரெண்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ராவோட யூஸ் நல்லாவே தெரியுதில்ல. இது என்ன கோப்ரா கேமரா கேட்டிங்கன்னா, இது கோப்ரா ஹீரோ லெவல் கேமரா. பட் பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours இல்லை 2 hours தான் நிற்கும் சார்ஜு. நான் பார்த்தீங்கன்னா 180 போட்டு எடுக்கணும், 4K எடுக்கல. 4K எடுத்தால் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஃபோன் மாதிரி தான் குவாலிட்டியாக இருக்குது. யாரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் கேமரா எடுக்கிறதுல வச்சு கோப்ரா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் சூப்பராக தான் இருக்குது, நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட் ஒர்த்தாக தான் இருக்கும். இது நான் எவ்வளோக்கு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா 20,000க்கு எடுத்தேன் கேமரா கோப்ராவை. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது சொல்லப்போனால். ஆனால் இன்னொரு ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 120 ஸ்டோரேஜ் மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் ரொம்ப அதிகமாக பிடிக்கும், ஜிபி கணக்கில் அந்த வீடியோ எடுக்கும். ஏன்னா இது ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, முன்னாடி தான் போயிட்டுருப்பேன், இப்போ கேமராலாம் தெளிவாகவே தெரியாது அப்படின்னு பார்க்குறக்கு. நான் சொன்னேன் பாருங்க, R15 வீட்டில் ஹேண்ட்பேக் ஏற்றினீங்கன்னா கார்னிங் பண்ண சூப்பராக தான் இருக்கும், ரொம்ப இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுற மாடிஃபிகேஷன் பொறுத்து தான் இருக்குது. ஹேண்டில் பேர் ஏற்றும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட்பேர் ஏற்றிக்கோங்க. நிறைய வீடியோ வேறு போட்டிருப்பாங்க, ஒரு டைம் நல்லா பார்த்துக்க, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்தமாதிரி ஹேண்ட்பேர் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஓட்டும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னோடய கார்னிங் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். வண்டியோட க்ரிப்பும் அதில் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. பட் அப்படிலாம் இல்லை, நம்ம கரெக்டாக ப்ராப்பரான ஹேண்ட்பேர் போட்டால் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் கொடுக்குற மெக்கானிக் தான் முக்கியம். நான் வண்டி முன்னாடி ஓட்டுறேன், அது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த கோப்ராவோட வியூஸில் எல்லாம் நல்லாவே தெளிவாகவே தெரியுது. ஒரு சின்ன ஷேக் கூட எதுவுமே கிடையாது, தெளிவான இதுதான் இருக்குது. என்னோடய வாய்ஸும் கிளியராக தான் கேட்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் நான் போடுவேன். சும்மா போர் அடிக்கணும் கண்டதையும் கேட்க பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்னால் கண்டிப்பாக யூஸ் இருக்கும். உங்களுக்கு இதை ரைட் பண்ணுறதுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. பட் கோப்ரா கேமரானா கோப்ராவோட கண்டிப்பாக அடாப்டர் மைக் வாங்கிடணும். இன்னும் அடாப்டர் கோப்ரா ஜாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கிக்கணும் தனியாக. நீங்கள் அதுக்கு ஒரு மைக் ஜாயிண்ட் ஒரு தனியாக வரும், அது நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால் சவுண்ட் ரொம்ப நாய்ஸ் கண்ட்ரோல் கம்மி பண்ணி கொஞ்சம் சவுண்டு கிளியராக கேட்கும் அது உங்களுக்கு. கேமரா வாங்கி வச்சுக்கலாம் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேமரா வச்சு ஓட்டி பார்த்தேன் எபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் நல்லாவே இருந்துச்சு, கேமரா தெளிவாக குவாலிட்டியாகவே இருக்குது. அவ்வளோதான் கேமரா பிடிச்சிருச்சு. வாங்கும்போது யாருக்குமே கேமரா பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது, வீடியோஸ்லாம் தெளிவாக இருக்குமா அப்படின்னு யாருக்கும் தெரியலை. ஏன்னா ஸ்டார்டிங் வாங்கி பார்க்கும்போது அது பெருசாக தெரியாது, பைக்கில் ஃபிட் பண்ணி ஓட்டும் போது தான் உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். ரியல் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர் குவாலிட்டியும் இருக்கும். பட் கேமரா ஒர்த்தாக தான் இருக்குது, பார்க்க நீட்டாக உள்ளபடி கரெக்டாக காட்டிடும். ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணால் எவ்வளோ அந்த மாதிரி தான் அந்த கோப்ராவோட கேமராவோட யூஸ் எனக்கு இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கோப்ரா லெவல் வாங்கலாமா இல்லைன்னா இன்ஸ்டா 360 வாங்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும். இன்ஸ்டா 360 பார்த்தீங்கன்னா 25,000 26,000 மேலே வருது. கோப்ரா லெவல் பார்த்தீங்கன்னா 20,000 தான் வருது. நீங்கள் கோப்ரா 12 எடுத்துக்கலாம். பட் 20 பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த கோப்ராவோட லெவல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ குவாலிட்டி எல்லாத்துக்குமே. அது 360 கேமராவும் நல்லா தான் இருக்கும். பட் கோப்ராவில் என்ன விளாக் அதிகமாக எடுத்துக்கலாம், 360ல் வந்து விளாக் எடுக்கலாம். பட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இதுனா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எல்லாமே இருக்கும் பர்ஃபெக்டாக. நம்ம பாட்டு பேசிக்கிட்டு வேகமாக வந்தாச்சு. பட் லொக்கேஷன் சேஞ்ச் மாறிட்டோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆனைக்கட்டிலேருந்து ஒரு குளிக்கிற டேம் ஒன்று இருக்குது, அதுக்கு போயினதுக்கப்புறம் தான் நம்ம அட்டைப்பாடி போகணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ அடிக்கிற வெயில் எனக்கு போய் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. போய் குளிச்சா தான் எங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஒரு லொக்கேஷன் இருக்குது, நாங்கள் டேன் பண்ணி திரும்பி தான் போகணும். போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டு பக்கமாக தான் இருக்குது. வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக போகுது ரோட்டில் எல்லாமே.
ஏன்னா கூட்டு போகிற ரூட் அப்படி தான் இருக்குது. நான் மேப் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோளாறான ஆள். மேப் டக்குன்னு மாற்றிடுவோம், டக்குன்னு மாறிடுவோம். இந்த மாதிரி ஃப்ரெண்டு உங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, இருந்தாலும் டேக் பண்ணி விடுங்க வீடியோவில். நம்மள எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எங்கே வந்து பார்க்க மாட்டேன், எங்கே ரூட் பக்கமாக இருக்குது ரொம்ப சிக்கமாக இருக்குன்னு தான் பார்ப்பான். அந்த ரூட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வண்டி போக முடியாத இடமா இருக்கும், அதுக்குள்ளே அவன் போய் காட்டுவான். ஏன்னா அவன் ஸ்ப்ளெண்டர் தான் வச்சுருப்பான், அதனால் அதில் பூந்து போயிடுவான். நானும் அவனு தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் போகிறக்குள்ளக்கு. பட் ரூட் ரொம்ப மோசமான ரூடாங்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவஞ்சர் போகிற வழியாக எங்கே கூப்பிட்டு போகிறாங்களே. பட் இருந்தாலும் நாங்களுமே என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். வந்தாச்சு ரூட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் சொதப்பினாலும் பிளான் ஃபுல்லாக சொதப்பிடும். அதனால் அந்த ரூட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறோம். பட் எங்களுக்கு சீரியஸாக தெரியாது குளிக்கிற ஃபால்ஸ் திறந்துருக்கா க்ளோஸாக இருக்கான்னு தெரியாது. தெரியாமல் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போய் பார்த்தா என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஹேண்டில் பண்ணி சவுண்டு வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஹோல்டர் தான் அது சவுண்டு வருது. ஏன்னா மெட்டலில் மொபைல் ஹோல்டர் போட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பிளாஸ்டிக்கில் போடுவீங்க, நிறைய பேர் அந்த ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி போடுவீங்க. எனக்கு வீட்டில் இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் இது போட்டுருக்கேன் நான். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரூட் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அந்த வழியாக போனால் மட்டும் தான் அந்த குளத்துக்கு போகிறது ஈஸி, கொஞ்சம் குளிக்கிற இடத்துக்கு போகிறது. பட் அங்கெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு தாங்க இருக்கும் சீரியஸாகவே. நாங்கள் ஒரு டைம் வந்திருக்கிறோம், பட் ஆனால் குளிக்கல, அப்போ அலோவ் பண்ணலை. பட் இந்த ரூட் ஃபுல்லாகவே காடு ரோடு தான். ஆனால் கொஞ்சம் வண்டி எதுவும் போகவே இல்லைங்க, நாங்கள் மட்டும் தான் புதுசாக போகிற மாதிரி இருக்குது. ஏதாவது வண்டி போனால் கூட பரவாயில்ல. ஆனால் அவன் ஸ்ப்ளெண்டரை வச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சீரியஸாகவே. எல்லா வண்டியும் முன்னாடி போயிடுறான். அவன் தான் நான் வந்து லொக்கேஷன் அவன் தான் பார்க்குறேன் ஒரு பக்கம் இருந்தாலுமே. பட் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு நான் கீழே விழுந்துருப்பாங்க. அந்தளவுக்கு நான் சரி கஷ்டப்பட்டு போண்டிருக்கேன். வண்டி இதில் ஈஸியாக எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா டயர் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே டேமேஜாக தான் இருக்குது. ரோடு சரியில்லை அந்த இடத்துல, ஃபுல்லாக கல் முள்ளுமாக தான் கிடக்குது. பாருங்கள், ட்ரக்கிங் போகிறது மட்டும் தான் ஒரு வண்டி மட்டும் தான் போகுது. சரி, எந்த வண்டியும் போகல. அப்படி அந்த ரூட்டில் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஏறுது, ஆனால் பின்வீல் பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறுது ஏறுறதுக்கு. கஷ்டப்பட்டு ஏறுது. நானாவது பில்லியர் இல்லாமல் போகிறான், அவன் பில்லியர் பின்னாடி வச்சுட்டு போகிறான். அவன் எப்படி தான் வண்டி ஓட்டுறானே தெரில. ரொம்ப வீடியோவில் எப்படி தெரியும் தெரில. பட் இதில் ரூட்டே கிடையாதுங்க சீரியஸாகவே. காட்டு வழியாக தான் இருக்குது. சைடு பார்த்தீங்கன்னா கீழே பள்ளம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அவன் ரூட்டை அப்படி தான் கூப்பிட்டு போகிறான். சீரியஸாக வண்டி ரொம்ப தடுமாறுதுங்க. கீழே ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. ஃபுல்லாக இது மலை மேலே ஏறி போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பாருங்கள், ரோட்டில் வேணாலும் வண்டி ஓட்டவே முடியல சீரியஸாக வண்டியை. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா ஹேண்டில் பார் ஏற்றலாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். இங்கே ரூட் போட்டுருக்கடா, ரூட் இங்கே தான் இருக்குதா, ரூட்டு பயங்கரமாக இருக்குதே. இல்லை பார்த்தாலும் தெரியும், ஃபுல்லாக தண்ணி பள்ளமாக தான் இருப்பார், எதுவுமே இங்கே இருக்காது. ஃப்ளைஸாக இப்படி தான். இந்த ரோட்டில் நம்மளால் ஸ்பீடாக ஓட்டவும் முடியாது, ஸ்பீடாக போகவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு பார்க்க இப்படி தெரியுதில்ல, கீழே ஃபுல்லாகவே கல் மண்ணுமாக தான் இருக்குது. வண்டி இழுக்கிறதுக்கு ரொம்ப திணறு நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போய் கீழே விழுந்தால் கூட நம்மளால் வண்டியை நம்மளே காப்பாற்ற முடியாது. அந்தளவுக்கு ரோடு மோசமாக தான் இருக்குது. ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா மழை கொட்டி கிட்டவே தெரியுது. கீழே ஃபுல்லாகவே இருந்தது. வண்டி அதிகம் வராது போல தெரியுது. பட் கூகுள் மேப் நம்பி இங்கே போகவே முடியல சீரியஸாகவே. நான் கூகுள் மேப் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல போக முடியலன்னா போகவே முடியாது. பட் நாங்கள் கூகுள் மேப் நம்பி போயிட்டுருக்குறோம். ரொம்ப த்ரில்லிங்கான பிளேஸ்லாம் போனால் கண்டிப்பாக என் கூட ட்ராவல் பண்ணுவேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது சீரியஸாகவே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணியாக தான் கிடக்குது. மழை வந்து அறிகுறியே இல்லை, பட் வந்து தண்ணி கட்டி கிடக்குற இடத்துல. அதனால் வெயில் அடிக்கிற டைமோட நல்லா தான் போச்சு. இது மழை டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். சேரும் சகஜமாக தான் இருந்திருக்கும். வெயில் டைம்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல சீரியஸாக. பட் அங்கே ஒரு குளத்தை குளிக்கிறதுக்கு நினைக்கலாம், நீங்கள் நிறைய இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு, அவ்வளோ தூரம் போக அப்படின்ட்டு. பட் சில இடத்துக்கு நம்ம சுற்றுறது பிடிச்சிருக்கும். சில இடத்துல எதுக்கடா போகணுன்னு ஒரு விஷயம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் போனால் அது வேஸ்ட். நமக்கு சுற்றுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பட் அதான் சுற்றுறது ஒரு ஃபேஸ் போனால் குளிச்சுட்டு வந்துடலாம், அப்படி சுற்றுற மாதிரி ஆச்சு. ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸாக இருக்கும்ல. அதனால தான் இந்த மாதிரி இடத்துல நான் இது பண்ணுறது. நம்ம யாரோட தோட்டம் மாதிரி தெரியுது. ஃபுல்லாக வேலி வச்சு அடைச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரூட்டு தான் போகுது. என்ன ஜீப் போகிறனால நாங்கள் பின்னாடியே போகிறோம். ஆனால் லொக்கேஷன் அப்படி தான் போகணுன்னு காட்டுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா அந்த குளத்துக்கு நாங்கள் போயிடுவோம். ஆனால் என்ன கொஞ்சம் சுத்தாக தான் இருக்குங்க. ரொம்ப சுற்றி போக வேண்டியிருக்குது. லொக்கேஷன் அந்தளவுக்கு ஆடாக இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அடுத்த இன்னொரு இடம் வர போகணும். அதனால் நாங்கள் சீக்கிரம் போய் தான் டைம் வரை எங்களுக்கு பத்தாது. நாங்கள் கிளம்புனே பார்த்தீங்கன்னா 11 தான் கிளம்பணும். நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அதுவும் இந்த ரூட் வர ரொம்ப டஃப்பாகவும் இருக்குது. போகிற இடம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. வேறு வழி எதுவுமே இருந்தாலும் அந்த வழி நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச டைம் கிடைக்கும் போது சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் சுற்றுற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேர் இந்த வண்டி இருக்கும் பட் சுத்த போக இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. வண்டி இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்க சுற்ற ஆசைப்படுவாங்க. அப்படி தான் இப்போ ஃபுல்லாகவே இருக்குது. வண்டியை கஷ்டப்பட்டு மேலே எடுத்துறாங்க அந்த காலத்தில். நான் எடுத்துகிட்டு அதை ட்ரைவ் பண்ண சுற்றுறதே யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஃபஸ்ட் வண்டியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த கடனை சுற்றிக்கிட்டே அடைஞ்சு உங்களுக்கு கடன் போகிறது தெரியாது.
வண்டியை வாங்கிட்டு அந்த கடனுக்காண்டியே வேலைக்கே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வேலைக்கு தான் போயிட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் கடனும் முடியாது, நீங்கள் சுற்றவும் முடியாது. வயசும் வாழ்க்கையும் போனால் என்ஜாய் பண்ணவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. அதேமாதிரி தான் ஒரு வருஷத்தையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே எத்தனை கிலோமீட்ரு? கேட்டேன். அதேமாரி வண்டி இருந்தால் மட்டும் போதாது, பட் வண்டியை யூஸ் பண்ணுற அளவுக்கு தரமாக இருக்கணும். சீரியஸாகவே நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும் சொல்லிட்டு வேலைக்கே ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. பட் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக இஎம்ஐயில் கட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஓகே தான். பட் ஒரு நாள் அந்த வண்டியை நீங்கள் எங்கேயுமே ஓட்டாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு நாள் இஎம்ஐ கட்ட முடியாமல் வண்டி தூக்கிட்டாங்க, அந்த வண்டியும் கையை விட்டு போயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு அந்த வண்டியால் எந்த யூஸுமே இருக்காது, அதில் உங்களுக்கு பிரோஜனமும் இருக்காது. வண்டி எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நல்லா ஓட்டி என்ஜாய் பண்ணிடுங்க. நிறைய பிளேஸ் போய் பார்த்துருக்குறேன், அதான் உங்களுக்கு என்றைக்குமே சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் போனால் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். உங்களோட டிரைவிங் ஸ்கில்லை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இது மூலமாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாங்கிட்டீங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்த்துருங்க, நிறைய இடம் போய் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு அந்த வண்டி நம்ம கூட தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் அந்த வண்டி கைவிட்டு போச்சு, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சீரியஸாக வண்டி ரொம்ப திணறுது எனக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ரோட்டில் சீரியஸாகவே மண் ரொம்ப இதாக இருக்குது, சகதியாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஜம்பாகி தான் போகும், சவுண்டு வேறு மாதிரி தான் இருக்கும். ஹீல்ஸ் பயங்கரமாக இருக்குது. குணா மேக்ஸிமம் யாரும் வரமாட்டா போல தெரியுது. ஆமாம், இதெல்லாம் நைட்டு வரணும் கூட, அப்போ நல்லா இருக்கணும். இங்கெல்லாம் நைட்டும் சேஃப்டியாக இருக்குங்களா, நைட்டு வரணும், தகவல் செட் ஆகாது. கொஞ்சம் வழி விட்டாருன்னா ஒதுங்கி போயிடலாம், இல்லைன்னா ஜீப் பின்னாடி தானே போயிட்டே இருக்கணும். நான் ஜீப்பை தாண்டாமல் தான் அவரே ஒதுங்கிட்டாரு, நல்லா தான் போச்சு. நம்ம சீக்கிரம் மேலே யாரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு, என்னட்டான்ல இந்த இடத்துல வந்துட்டு. அவ்வளோதான், அவன் டேவிட் நீங்கள் முடிச்சிருங்க, அவ்வளோதான். டேவிட்டே பக்காவை ஏற்றிட்டேன், பக்காவை மேலே ஏற்றிட்டேன். சரி, நான் கூட ஹீல்ஸ் மேலே ஏறிக்க மாட்டேன், மலை மேலெலாம். பயங்கரமான ரோடு இருக்கும் போல, கூட்டு போகிற ரோடு. எனக்கு அதில் தெரிஞ்சிடும் போல. அவன் காயெல்லாம் கடைக்கு போட்டுட்டு இருப்பான், எடுத்துட்டு போ. வீலிங் வச்சுட்டு தண்ணிங்கள தண்ணிங்கள பையன், ஆனால் இடையில நிறுத்தாம கூட. ஆமாம், ரூட் இருக்கிற ரூட் நான் தான் எடுக்குமான்னு தெரியல. அந்த ரெண்டு ரோடு தான் இருக்குது. ஒரு பக்கம் வர்றதுக்கு ஒரு பக்கம் போகிறதுக்கு இருக்கும் போல தெரியுது. சென்டர் ரோடு தான் ஃபுல்லாகவே காடான பிளேஸ் நல்லா சூப்பராக இருக்குன்னு பார்க்குறது. சீரியஸாகவே ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நேரம் சீரியஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியான பிளேஸில் அந்தமாரி பார்க்கணும் போகணுன்னா உங்களுக்கு சைடிஸாகவே கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். நாங்கள் ஒன் டே தான் ட்ரிப் பிளான் பண்ணுவோம், பட் ஒரு நாள் தான் வந்துடுவோம், எங்கேயும் ஸ்டே பண்ண மாட்டோம் அதிகமாகவே. இதுக்கப்புறம் தான் அடுத்த பிளான் பெருசாக பண்ணணும். பட் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து எங்கே போகலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் நெக்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் முடிவு பண்ணுவோம். வண்டி ஆடுறது சரியாக ஆடுதுங்க, சீரியஸாகவே இதில் வண்டி வளர்க்கவே முடியல. ஏன்னா பின்வீல் ஃபுல்லாகவே வெட்டுதுங்க. நான் முன்னாடி தான் போயிட்டு பின்வீல் அங்கேயும் இழுத்து ஓட்டிட்டே இருக்குதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மண் பின்னாடி சகதியடி இழுக்குது பண்ணிடுமா. எப்படி தெரியுமா இருக்க, ஹேண்ட்பர் ஒரு பக்கம் போகுது, வண்டி ஒரு பக்கம் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அந்த மாதிரி தான் அந்த மண்ணில் ஓட்டும் போது எனக்கு ஃபீல் கொடுக்குது. எப்படி தான் ஸ்ப்ளெண்டரில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் எனக்கு தெரியல சீரியஸாகவே. அவன் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் ஈஸியாக வண்டி ஏற்றிடுவான், ஈஸியாக போயிடுவாங்க ஸ்ப்ளெண்டர். பட் பெரிய வண்டி நாங்கள் வச்சுருந்தாலும் வண்டி இதில் ஓட்டவே முடியல, ஹீல்ஸ் தாண்டவும் முடியாங்க சீரியஸாகவே. ஹீல்ஸ்னால் கூட வளைச்சி ஓட்டலாம், அதேமாரி மண் ரோடு இந்தமாரி அட்வென்ச்சர் ரோட்லாம் ஓட்ட ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது சீரியஸாகவே. இவன் குளத்துக்கு கூட்டு போகிற மாதிரி தெரில, சீரியஸாக எங்களை கொள்ளை கொட்டு மாதிரி கூட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. பாருங்கள் ரோடே கிடையாது சீரியஸாகவே இதெல்லாம். இது எப்படி தான் ரோடுன்னு சொல்லி அந்த மேப் காட்டுன்னு அப்படின்னு தெரியல, இந்த வழி நாங்கள் போயிட்டுருக்குறோம். எப்படிடா அப்படி போகிறான், அது வழி இல்லையா? ஏன்னா அப்படியே இருக்கலாமலக்கு அப்படியே எனக்கு பின்ட்டு ஒர்க் ஆக முடியும், இழுத்துட்டு போகிற ஒரு பக்கம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி ரோடு தான் மெயினாக இருக்கும். ரோடு இருந்தால் பிரச்சனையும் இருக்காது. இந்தமாரி மண்ணில் அதை ஓட்டாலும் கஷ்டம். பட் இதுவே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் மேலே செங்குத்து ஏறும் பாருங்க, அந்தமாரி ஏறி போயிட்டுருக்கோம். கீழே அந்த இதெல்லாம் மேக்ஸிமம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர்லேயே வண்டி ஏற்றுங்க என்றைக்குமே. செகண்ட் கியர்லையோ இல்லைன்னா கிளச்சை பிடிச்சிடா நியூட்லாம் பண்ணிடாதீங்க. வண்டி ரொம்ப திணற ஏறிச்சு. இதெல்லாம் மேக்ஸிமம் ஏற்றும் போது ஃபஸ்ட்டு கியர்லேயே வண்டி மேலே ஏற்றுங்க, அப்போ தான் வண்டி சீரியஸாக ஏறும். நம்பவே முடியல. பரவாயில்ல, வண்டி பவராக தான் இருக்குது டிஷர்ட்டு. அப்படியா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அப்போ ரொம்ப நாள் வந்தோம் நேரத்துக்கு. சொட்டை நீ நான் வந்தோம்ல. நம்மளே குளத்துக்கிட்ட வந்தாச்சு. பட் அந்த பக்கம் போனால் நம்மளை குளிக்க விட மாட்டாங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு. இந்த வழியாக போனால் சீரியஸாக நம்ம குளிக்கலாம். பட் தண்ணியும் சுத்தமாக தான் இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் இந்த பிளேஸ் நமக்கு எப்படி தெரியும், போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் சீரியஸாகவே. இது கீழே போனீங்கன்னா ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கும். அதுக்கு தாண்டி போனால் அந்த குளம் ஜாயிண்ட் கண்டிப்பாக அதில் வரும். அதுக்கு முன்னாடி போனால் உங்களை கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் வேறு வழியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி வந்திருக்கோம். பட் ஆனைக்கட்டி வந்ததில் குளிக்க மட்டும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க சீரியஸாகவே. ஏன்னா நிறைய பேர் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து குளிக்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லினால யாரும் குளிக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. குளத்தை பார்க்கலாம், பட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சும்மா நிற்கலாம், அவ்வளோதான். மிச்சப்படி கால் நினைக்கவோ குளிக்கவோ அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குளம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நிற்கிறாங்க, பல பேர் குளிக்கிறாங்க. பட் நம்மளை மட்டும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே வரும்போது சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது, நான் குளித்தா ஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள விட்டாங்க. குடிச்ச திட்டு வந்தோம், குடிச்சிட்டு வரலாம். இன்னொரு பிளேஸுக்கு அங்கே போய் பார்க்கலாம். இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் குளிக்கலாம் அப்படின்னு யாரும் தெரியாத இடத்துல நான் அங்கே தான் போகிறோம். அங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான். பட் சின்ன இப்போ கொஞ்சம் தான் குளிச்சுட்டு இருப்பாங்க, தண்ணி கொஞ்சம் தான் ஓடும். பட் நம்ம அந்த இடத்துல இப்போ வந்தது குளிக்காம போனால் நமக்கு கண்டிப்பாக மனசே ஆறாது. ஆனால் இப்போ அந்த பிளேஸ் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் போய்ட்டு. ஓகேவா? இந்த வழியாக தான் போகணும். அது ஒரு சின்ன ஒரு கிராமத்து வழிமே தான் உள்ள இருக்கும். அது வழியாக நம்ம போனோம்னா கண்டிப்பாக குளிக்கலாம். நிறைய பேர் இங்கே அட்டைப்பாடி போயிட்டு ஆனைக்கட்டி போயிட்டு குளிக்க நிறைய வந்துருவீங்க திருப்பி. பட் 2வது பிளேஸ் இருக்குது, 3 இடம் இருக்குது அதுலேயே மொத்தம். நாங்கள் 2வது இடத்துக்கு போகிறோம், நீங்கள் நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் எடுக்க ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஃப்பான ரூட்டாக தான் இருக்குது. பட் இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா குடிச்சா நல்லா இருக்குறாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதனால் வெயில் டைமில் தண்ணியில் குளிச்சு சூப்பராக சுகமாக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் மன திருப்தியாகவும் இருக்கும் சீரியஸாக குளிக்கிறது. அதனால தான் இங்கெல்லாம் நாங்கள் வர்றது அதிகமாகவே. இல்லைன்னா இங்கே எதுக்கு நாங்கள் வரப்போகிறோம் சொல்லுங்கள். பட் ஒரு பிளேஸையும் என்ஜாய் பண்ணுறது லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது மெமரிஸாக இருக்கும். என்னை பொறுத்து நிறைய இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள், அதை மெமரிஸாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் போன மெமரிஸ் அதிகமாக அதோட காற்றுக்கு இருக்கும் சீரியஸாகவே. இதுவும் பார்த்தீங்கன்னா இறக்கம் கீழே ரொம்ப இறக்கமாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே.
இதுலேயும் நம்ம ஃபஸ்ட் கீரை போட்டு தான் கீழே மெதுவாக இறங்கணும். ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சிட்டு கீழே இறங்குவீங்க. அப்படி இறங்குனீங்கனாலும் வண்டி நிற்காது, பிரேக் நிற்காது, இழுத்துட்டு போயிடும். மேக்ஸிமம் கீர் கட்டு தான் செட் ஆகுதுலாம். ஃபஸ்ட்டு கீரை மட்டும் டவுன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகிக்கும். யாருமே 2 பிரேக்கை அமைக்கையில் போகாதீங்க. கண்டிப்பாக வண்டி கீழே விழுந்துச்சுன்னா வண்டி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் சீரியஸாகவே. பாருங்கள், சொன்ன மாதிரி தண்ணி இங்கே ஓடுது பாருங்க. இப்போ மேக்ஸிமம் குளிக்கலாம், யாருமே குளிச்சுட்டு இருப்பாங்க. பட் யாரும் தெரியாது அந்த ஏரியா. இங்கே நீங்கள் குளித்தாலும் சேஃபு தான் ஓரளவுக்கு. பட் உங்களோட சேஃபை பொறுத்து இங்கே குளிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பட் இந்த பிளேஸ் நாங்கள் 2வது பிளேஸ் இது. இதுக்கப்புறம் வந்து கோப்ரா கேமராவில் பவர் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் மொபைலில் தான் ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். நாங்கள் அதை கடைசி அப்லோட் பண்ணுறோம், போன எடுத்து பாருங்கள். இங்கே தான் கடைசி நாங்கள் குளித்தோம். நாங்கள் குளிச்சோட வீடியோஸ் எடுக்கலை. நாங்கள் என்ன கோப்ரா சார்ஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. முன்னாடி போன்றா நான் இதை வந்துட்டு இதுவாக போடுறேன், பார்த்துங்க ஃபோட்டோஸாக. கொஞ்சம் பிளேஸ் நல்லா தண்ணி சுத்தமாக தான் இருந்துச்சு. பார்க்க தான் வெளியே எப்படி இருக்கும், குளிச்சிங்கன்னா தண்ணி செம சுத்தமாக தான் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதோட வீடியோ நல்லா தெளிவாக போடுறேன், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் போடுறேன். ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் இதாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீட்டாக போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.